வர்கீஸ் மூலன்ஸ் பிக்சர்ஸ் மற்றும் ட்ரை கலர் பிலிம்ஸ் வழங்கும் மாதவன் நடித்த GDN வெற்றி நடை போடுகிறது. பணி நீக்கம் செய்யப்பட்ட ஒரு ஊழியருக்கு ஓய்வூதியத்தில் ஒரு பகுதியை கருணைப்படியாக வழங்குவது சலுகைதானே தவிர உரிமை அல்ல என்ற ஒரு அதிரடி உத்தரவை பிறப்பித்திருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். மத்திய அரசின் தபால் துறையில் கடந்த 1996ஆம் ஆண்டு தபால்காரராக நியமிக்கப்பட்ட பழனி என்பவர் 2010ஆம் ஆண்டு முதல் பணிக்கு வராமல் இருந்துள்ளார். பணிக்கு திரும்பும்படி பலமுறை தபால் துறை சார்பில் கடிதங்கள் அனுப்பிய போதும் அவர் பணிக்கு திரும்பாத நிலையில் அவருக்கு எதிராக துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. இதனால் அவர் பணி நீக்கமும் செய்யப்பட்டிருக்கிறார். இந்நிலையில் தனக்கான ஓய்வூதியத்தில் ஒரு பகுதியை கருணைப்படியாக வழங்க கோரி அவர் வழக்கு தாக்கல் செய்திருந்த நிலையில் தற்பொழுது இந்த உத்தரவானது வெளியாகியிருக்கிறது. ஓய்வூதிய கருணைப்படி என்பது சலுகைதானே தவிர உரிமை அல்ல என்பதை உறுதி செய்திருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்க்கிறோம். தபால் துறையிலிருந்து பணி நீக்கம் செய்யப்பட்ட நபர் தன்னுடைய ஓய்வூதியத்திலிருந்து கருணைப்படி வழங்க வேண்டும் என்ற ஒரு மனுவை தாக்கல் செய்திருந்த நிலையில் ஒரு அதிரடி தீர்ப்பை தற்பொழுது வழங்கியிருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். பணி நீக்கம் செய்யப்பட்டவருக்கு ஓய்வூதிய கருணைப்படி என்பது சலுகைதானே தவிர உரிமை அல்ல என்று ஒரு தெளிவை கொடுத்திருக்கிறது தனது தீர்ப்பின் மூலம். இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்க்கிறோம். வர்கீஸ் மூலன்ஸ் பிக்சர்ஸ் மற்றும் ட்ரை கலர் பிலிம்ஸ் வழங்கும் மாதவன் நடித்த GDN வெற்றி நடை போடுகிறது.